கோவை காக்காச்சாவடி அருகே நடந்த தங்கம் கொள்ளை வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியின் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் தமிழக கேரளா எல்லையான வாளையார் அருகே கடந்த 14ஆம் தேதி கேரளாவை சேர்ந்த தங்க கட்டி வியாபாரிகளிடம் 1 கிலோ 250 கிராம் தங்க கட்டிகளையும் மற்றும் 60,000 பணத்தை கத்தியை காண்பித்து 5 பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பாக கோவை மாவட்ட போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கொள்ளை சம்பவத்தில் பயன்படுத்திய 2 கார்கள் மற்றும் லாரி ஆகியவை ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டு கோவை மட்டுமின்றி கேரளாவிலும் தனிப்படை தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்த சூழல்ல 2 பேரை, அதாவது கேரள மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்த விஷ்ணு மற்றும் அன்ஷாத், அந்த இருவரை கைது செஞ்சிருக்காங்க. இவர்களை கைது செய்து விசாரித்த போது அந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்ட அந்த 5 பேருக்கு இவர்கள் 2 பேர் உறுதுணையாக இருந்ததாகவும் அந்த லாரியை இவர்கள் பயன்படுத்தியதும் தெரிய வந்திருக்கு. இந்த கைது செய்யப்பட்ட ஒருவர் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட தப்பி சென்ற அந்த 5 பேர்களில் முக்கியமான நபருக்கு மிக நெருக்கமானவரும் தெரிய வந்திருக்கு. விரைவில் அந்த நபர்களையும் கைது செய்து இதில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க கட்டிகளையும் மீட்கப்படும் என போலீசார் தரப்புல நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல இந்த 2 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.